ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். புதுசா பார்க்குறவங்களுக்காக டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள, நம்ம பயன்படுத்தாத பொருட்கள வீட்ல இருந்து ரிமூவ் பண்றது தான் டீக்ளட்டரிங். ஸோ டீக்ளட்டரிங் பண்றதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல நெறைய இருக்கு. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். என்னோட லைஃப் டீக்ளட்டரிங் பண்ணது மூலமா, ஒரு மினிமலிஸ்ட்டா மாறுனது மூலமா நெறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டீக்ளட்டரிங்க பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய சில சீக்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில டிப்ஸ். அத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரிங் பண்ணும்போது கண்டிப்பா வீடு மெஸ்ஸி ஆக தான் செய்யும். ஸோ எடுத்தோனே எல்லாருக்கும் டீக்ளட்டரிங் பண்ணிட்டு, "என்னடா இவ்ளோ மெஸ்ஸியா இருக்கே!" அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் மெஸ்ஸி ஆகும்போது தான் அது வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அத நீட்டா டைடி அப் பண்ணி அத ஈஸியா கொண்டு போ முடியும். ஏன்னா, நம்ம ஒரு சின்ன இடத்த டீக்ளட்டர் பண்ணோம்னாலும், அதுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்து, அது என்னன்னு பார்த்து, வேணுமா வேண்டாமான்னு பார்த்து, அது எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் வைஸா அத டொனேட் பண்ணணுமா? எடைக்கு போடணுமா? இல்ல வந்து ட்ராஷ் பண்ணணுமா? இல்ல வேற இடத்துல கொண்டு போய் வைக்கணுமா? இந்த மாரி எல்லாத்தையும் பிரிச்சு, அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து முடிச்சா தான் நம்மளுக்கு டீக்ளட்டரிங் ப்ராசஸ் முடியும். ஸோ அந்த டீக்ளட்டரிங் ப்ராசஸ் முடியிற வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு மெஸ்ஸியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா சூப்பரா நம்மளுக்கு டைடி அப் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ எடுத்தோனே மெஸ்ஸி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தது நம்ம ஒரு ஐட்டம் வந்து டீக்ளட்டர் பண்றோம்னா, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ வந்துட்டு யோசிச்சு பாருங்க. மேபி ஐட்டம் அப்படின்னு வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிளாக் கலர் போர்வை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த கம்ஃபர்டர் இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் வாங்குனேன். இதோட ப்ரோஸ், இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப சிந்தெடிக் கிளாத் மாரி இருக்கு. ஸோ வந்து சம்மர் டைமுக்கு இது சூட் ஆகல. ஆனா இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தா, இது வந்து எங்க வீட்ல இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி என் மாமியார் வீட்டுக்கு கீழ இருப்பாங்க. நாங்க மாடியில இருந்தோம். அந்த மாரி இருக்கும்போது எனக்கு ஏதாவது போர்வ பத்தல, இல்ல ஏதாவது ஜமுக்கால மாரி வேணும்னா, கீழ போய் எடுத்துட்டு வந்துக்கலான்னு இருப்பேன். பட் இப்ப நாங்க தனி வீட்ல இருக்கனால, இந்த வீட்லயும் எனக்கு எக்ஸ்ட்ராவா பெட்ஷீட் அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அது வந்து ஒரு ப்ரோ அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு இத வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. இல்ல உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ரீசன் அந்த கான்ஸ் நெறையா இருந்ததுன்னா, நீங்க அப்போ அந்த மேபி ஐட்டம டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்து கில்ட் வந்துட்டு ஒரு ஒரு ரீசன் கிடையாது நம்மளுக்கு. ஒரு பொருள நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கில்ட்ட வந்து ரீசனா வச்சுக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 பிளான்ட் வந்து என்னோட வீட்ல எல்லா ரூம்லயும் பிளான்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சேன். மணி பிளான்ட் வந்து இட்ஸ் அ வெரி ஹார்டி பிளான்ட்ன்னு சொல்லலாம். எந்த மாரி என்விரான்மெண்ட்லயும் அது வந்துட்டு நல்லாவே சர்வைவ் ஆகும். வெளிச்சம் கம்மியா இருந்தாலும் நல்லா வளரும். பட் என்னன்னா எங்களோட இந்த ரூம்ல வந்து ஏசி போட்டிருக்கோம். ஸோ ஜன்னல் எல்லாம் சாத்தி தான் இருக்கும். என்னதான் வெளிச்சம் நெறையா வந்தாலும், இந்த ரூம்ல வந்துட்டு இந்த மணி பிளான்ட் வந்து சர்வைவ் ஆகல. ஸோ இது ஆகல அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த பாட் வந்து ஒரு ₹50க்கு வாங்குனேன். பிளான்ட் வந்து ஒரு ₹50க்கு வாங்குனேன். ஸோ டோட்டலா ₹200க்கு வாங்குனேன். இந்த ₹200 வந்து நான் கில்ட் அப்படின்னு யோசிச்சு இந்த பாட்ட வச்சுட்டே இருந்தேன்னா, அது வந்து வேஸ்ட் தான் ஆகும். ஸோ இத ஒண்ணு வேற இடத்துல வைக்கலாமான்னு ட்ரை பண்ணணும். இல்லன்னா அத டீக்ளட்டர் பண்றது தான் பெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் டக்குன்னு மைண்ட்ல ஞாபகம் வர்றது எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்ட் தான். மினிமலிஸ்ட்ல நெறைய வகைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரீம் மினிமலிஸ்ட்னா எதுவுமே இருக்காது. எல்லா ஷெல்ஃப்லயும் ஒரு பொருள், 2 பொருள் தான் இருக்கும். அந்த மாரி நெனைக்கிறது. பட் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அந்த விஷயத்துல மட்டும் நீங்க மினிமலிஸ்ட்டா இல்லாம இருக்கலாம். நான் அப்படி இருக்கிறதுல 2 விஷயம். ஒண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து புக்ஸ். எனக்கு வந்து பிசிக்கல் புக்ஸா கையில வாங்கி வச்சு படிக்க தான் பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் மினிமலிஸ்ட் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் நெறைய புக்ஸ் வாங்குவேன். அத படிப்பேன். அந்த புக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அது என் பையனுக்கும் படிக்க குடுக்கணும்னு ஆசைப்படுற சமயத்துல, அந்த புக்க நான் வச்சுப்பேன். ஸோ அந்த விஷயத்துல மட்டும் நான் மினிமலிஸ்ட் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி மினிமலிஸ்ட் வந்து புக்கா வாங்குவாங்க. ஸோ அதனால அத சொல்றேன். அடுத்தது நம்ம கண்ல படலன்னா, நம்ம மைண்ட்ல இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நெறைய தடவ நெனச்சுப்போம். ஆக்சுவலா என்னன்னா நம்மளோட பேக் ஆஃப் த மைண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு சப்கான்ஷியஸ்ல இல்லன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த ட்ராவ ஓப்பன் பண்ணும்போது,
அந்த இடத்துல வைக்க வேண்டாத பொருட்கள், அதாவது வேற இடத்துல வைக்க வேண்டிய பொருட்கள் இந்த ட்ராக்குள்ள இருக்கு. இந்த ட்ராவ வந்து ஒரு ஜங்க் ட்ரா மாரி நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது என் மைண்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த ட்ராவ வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா பெட்ல வந்து படுத்ததுக்கப்புறம் சரி டயர்டா இருக்குன்னா டக்குன்னு அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி உள்ள போட்டுருவேன். மோஸ்ட்லி ஹேர் பேண்டு இந்த மாரி ஐட்டங்கள் தான் இருக்கும். ஸோ அத வந்துட்டு அப்பப்ப நம்ம எடுத்து வச்சுறது நம்மளுக்கு பெட்டர். இது இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல. மத்த இடத்துல நீங்க வைக்கிறது, அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல, கிச்சன் கவுண்டர்ல அந்த மாரி நீங்க வைக்கிறதுல கூட இத சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம அத மறைச்சு வச்சுட்டோம்னா, நம்ம மைண்ட்ல இருந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தது இந்த டிப் வந்து எத்தனை வீடியோல எல்லா டீக்ளட்டரிங் வீடியோலயும் இத சொல்லலாம். நீங்க டீக்ளட்டர் பண்றதுக்கு பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது என்னன்னா, ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமர் செட் பண்ணிட்டு, நீங்க வந்து டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட் டைமர். உங்க எல்லா கையிலயும் ஃபோன் இருக்கு. ஃபோன்ல செட் பண்ணிட்டு, அது வந்து நம்மளுக்கு ஒரு இந்த 5 நிமிஷம் தானே. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு ட்ராவ மட்டும் நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். இல்ல வந்து ஒரு ஷெல்ஃப மட்டும் டீக்ளட்டர் பண்ணிடலாம். இல்ல நீங்க 5 நிமிஷம் தான் வைக்கணும்னு கிடையாது. 10 நிமிஷம் நான் இப்ப சொல்றது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க அத எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏத்த மாரி அத நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த 5 நிமிஷம் டைமர் முடியறதுக்குள்ள நம்ம வந்து இத மட்டும் என்ன வேணும் வேணான்னு பார்த்து எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது. ஏன்னா, ஒரு வீட டீக்ளட்டர் பண்றதுங்கிறது வந்துட்டு ஒரு 1 வருஷம் இல்ல, கூட 1 1/2 வருஷத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு சில ஐட்டங்கள் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். அடுத்தது நம்மளோட எவ்ரிடே திங்ஸ் இருக்கும். அதுல வந்து இத்தனை நம்பர்ஸ் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு இருக்கும். அந்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பிளேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தினமுமே நம்ம பிளேட் யூஸ் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 பிளேட் வச்சிருக்கேன். எங்க வீட்ல நாங்க 3 பேர் இருப்போம். என்னோடைய மாமியார் வந்து அப்பப்போ வருவாங்க. ஸோ அந்த டைம்ல 4 பிளேட் தேவைப்படும். ஸோ 3 பேர் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2 வேளை சாப்பிடுறதுக்கு பிளேட் வந்து இருக்கும். ஒரு வேளை வந்து நான் டிஷ் வாஷர்ல போடாம வாஷ் பண்ணி வச்சுக்கிற மாரி இருக்கும். அது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இல்ல எனக்கு அது இல்ல எல்லாத்தையுமே நான் டிஷ் வாஷர்ல தான் வைக்கணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து ஒரு 9 பிளேட்ஸ் ஒரு 10 பிளேட்ஸ் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாரி பிளேட்டுன்னு இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்பூனா இருக்கலாம். அந்த மாரி தினமுமே யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டத்துக்கு வந்து இத்தனை நம்பர் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது ஒரு லிமிட் வச்சுக்கிட்டீங்கன்னா, மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பொருள் நம்மளுக்கு வேணுமா, வேண்டாமான்னு உங்களுக்கு ரொம்ப ஆசிலேட் ஆகுது அப்படின்னா, அத யூஸ் பண்ணி பார்த்து மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பா ட்ரெஸ்ல. அந்த ட்ரெஸ்ஸ வந்து ஒரு நாள் முழுக்க போட்டு பாருங்க. அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அத வச்சுக்கோங்க. இல்ல அத ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அதுவும் இல்லன்னா, அத லெட் கோ பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். துணிக்கு மட்டும் கிடையாது. மத்த சில பொருட்களுக்கும் சொல்லலாம். இப்போ கிச்சன்ல ஏதாவது நீங்க வெஜிடபிள் சாப்பர் வாங்குறீங்க. அத யூஸ் பண்ணி பாருங்க. அ அத யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. அ கத்தியில கட் பண்றதுக்கே அது ஈஸியா கட் பண்ணிடலாம் போல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்படின்னா அந்த வெஜிடபிள் சாப்பர நீங்க லெட் கோ பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப ஆசிலேட் ஆகுதுன்னா, அத ஒரு 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கறது மூலமா நீங்க கண்டுபிடிச்சுக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.